Good evening, students. I am Hariharan, Department of Mathematics, Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Yelamballai. இப்போது நம்ம இப்போ +2 மேக்ஸில் நம்ம தமிழ் மீடியம் பார்த்துட்ருக்கோம். தமிழ் மீடியமில் சாப்டர் 6 வெக்டர் இயற்கணிதம் அதை பார்த்துட்ருக்கோம். அதில் பயிற்சி 6.1ல் நம்ம லாஸ்ட் கிளாஸில் கொஷின் நம்பர் 3 வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பயிற்சி 6.1ல் கொஷின் நம்பர் 4. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கொஷின் பாருங்கள். ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இருசம கூறிடும் என வெக்டர் முறையில் நிறுவுக. ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இருசம கூறிடும் என வெக்டர் முறையில் நிறுவுக. ஓகே, நான் ஒரு சாய் சதுரம் எடுத்துக்கிட்டேன். ஏ இந்த பக்கத்தை வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்கிட்டேன், இந்த பக்கத்தை பி வெக்டர்னு எடுத்துக்கிட்டேன். திசை டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகுது, நமக்கு அப்படியே இந்த பக்கம் வரும். ஸோ சாய் சதுரம் பொறுத்த வரைக்கும் அது வந்து நமக்கு எதிர்பக்கம் வந்து சமமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது ஏ வெக்டர்னா கவனிங்க, இது வந்து ஏ வெக்டரு, திசை இந்த பக்கம் இருக்குது. அதே இது பார்த்திங்கன்னா திசை இந்த பக்கம் இருக்குது. இப்போ அந்த நீளம் பார்த்திங்கன்னா ஒரே அளவாக தான் இருக்கும். இதுவும் ஏ வெக்டர் தான், பட் திசை மாறுறதுனால இதை நம்ம மைனஸில் எடுத்துக்குவோம், மைனஸ் ஏ வெக்டர்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போ ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர், பிசி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர். ஸோ இப்போ ஏசி வெக்டர் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். ஸோ இப்போ ஏசி வெக்டர் இது எப்படி எழுதலாம்னா ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதலாம். ஏசி வெக்டரை ஏபி ப்ளஸ் பிசி வெக்டர்னு எழுதலாம். ஏபி வெக்டரோட வேல்யூ ஏ வெக்டர், பிசி வந்து என்னது பி வெக்டர். ஓகே, அதே மாதிரி பிடி வெக்டர். ஓகே, பிடி வெக்டரை பி வெக்டர், இந்த பக்கம் என்ன வரும் மைனஸ் ஏ வெக்டர். ஸோ அதான் எழுதியிருக்கோம், பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னு எழுதியிருக்கிறோம். ஸோ மூலை விட்டங்கள் இப்போ ரெண்டையுமே புள்ளி பெருக்கம் பண்ணலாம், ஏசி வெக்டரையும் பிடி வெக்டரையும் டாட் பிடி வெக்டர். அப்போ ஏ ப்ளஸ் பி, ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டாட் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர். ஸோ இது ஒரு சாய் சதுரம் தான். நமக்கு நம்ம பக்கம் 4 பக்கமும் சமமாக தான் இருக்கும், நீள அளவு பக்க அளவுகள் வந்து சமமாக தான் இருக்கும். ஸோ அப்போ பி வெக்டரும் ஏ வெக்டரும் சமம் தான். ஓகே, ஸோ இப்போ இங்கே பி வெக்டருக்கு பதிலாக நம்ம ஏ வெக்டர்னு போட்டோம்னா என்ன வரும், ஏ வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர்னு வரும். ஆன்சர் என்ன மைனஸ் ஐ 0 தான் வரும் நமக்கு. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுமே புள்ளி பெருக்கம் மூலை விட்டங்கள் ஏசி டாட் பிடி அப்படிங்கிறத நம்ம புள்ளி பெருக்கம் பண்ணியிருக்கோம். 0 வர்றதுனால இது ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும். ஓகே, அதாவது வெட்டிக்கிற புள்ளி வந்து என்னவாக இருக்கும் 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, புரியுதா? ஒன்றை ஒன்று மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இரு சம கூறிடும் என வெக்டர் முறையில் நிறுவுக. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம புள்ளி பெருக்கம் பண்ணி 0ன்னு வச்சுருக்கிறோம். ஒரு 2 வெக்டர் வந்து செங்குத்தாக இருக்குன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு என்ன வரணும் 0ன்னு வரணும். ஸோ இப்போ இங்கேயும் நமக்கு அதான் வந்திருக்கு, 0 வந்ததுனால இது என்னன்னு சொல்லலாம், நமக்கு செங்குத்தாக இரு சம கூறிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் கொஷின் பாருங்கள். ஒரு இணைகரத்தின் மூலை விட்டங்கள் சமம் எனில், மூலை விட்டங்கள் சமம்னு கொடுத்துட்டாங்க, அந்த இணைகரம் ஒரு செவ்வகமாகும் என வெக்டர் முறையில் நிறுவுக. ஸோ மூலை விட்டங்கள் சமமாக இருந்ததுன்னா அந்த இணைகரம் வந்து ஒரு செவ்வகம் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். ஓகேவா? நான் ஒரு இணைகரத்தை எடுத்துக்கிட்டேன், ஏபிசிடிங்கிற ஒரு இணைகரம். அதே மாதிரி பக்களவு பார்த்திங்கன்னா ஏபிக்கு ஏ வெக்டரு, பிசிக்கு பி வெக்டரு, சிடிக்கு வந்து என்னது மைனஸ் ஏ வெக்டர். இது ஏ வெக்டர் இதே நீளம் தான் இங்கேயும் இருக்கும். திசை மாறுறதுனால இது பாருங்கள் இந்த பக்கம் போது, இது இந்த பக்கம் வரும். திசை மாறுறதுனால நம்ம இதை மைனஸ் ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஏபி வெக்டர், அப்போ ஏசி வெக்டர் ஃபஸ்ட்டு ஒரு மூலை விட்டம் எடுத்துக்கலாம். ஏசி வெக்டரை ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதலாம். ஸோ இப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் சேம் அது போன கணக்கு மாதிரியே தான். பிடி வெக்டரை பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னு எழுதலாம். ஓகே, ஸோ வந்து மூலை விட்டங்கள் நமக்கு இங்கே சமம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஏசி வெக்டரையும் பிடி வெக்டர் இதான மூலை விட்டம், அதை வந்து நம்ம ஈக்குவல் போட்டு எழுதிக்கிறோம். அது 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணக்குள்ள என்ன வரும்,
ஏசியோட மதிப்பு என்னது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர், ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர். பிடி வெக்டர் என்னது பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை விவரித்து எழுதணும்னா ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதே மாதிரி இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் இப்போ எதனா ஒரு பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இப்போ எது எது கேன்சல் ஆகும் பாருங்கள், இந்த ஏ பி வெக்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், ஏ வெக்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். இந்த மைனஸ் 2ab இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு என்னென்னு வந்திருக்கு 0ன்னு வந்திருக்கு. அப்போ ஏவும் பியும் புள்ளி பெருக்கம் பண்ணக்குள்ள நமக்கு 0 வருது. அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு அர்த்தம், செங்குத்தாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏவும் இந்த பியும் இந்த இடத்துல ஏற்படக்கூடிய கோணம் வந்து என்னவா வந்திருக்குது 90 டிகிரி π/2. கோணம் ஏபிசி வந்து π/2 வந்திருக்கு. இப்போ ஒரு செவ்வகம்னா நமக்கு எப்படி இருக்கும், கரெக்டாக இந்த 4 கார்னருமே எப்படி இருக்கும் 90 டிகிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு கார்னர் மட்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், ஒன்று ப்ரூவ் பண்ணாலே போதுமானது. ஸோ இப்போ 90 டிகிரி வரதுனால இந்த இணைகரத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம், செவ்வகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பாருங்கள் ஏபிசி பிங்கிற கோணத்தில் 90 டிகிரி வருது. அப்போ ஏபிசிடிங்கிறது என்னது ஒரு செவ்வகமாகும். நம்ம இணைகரம் எடுத்துக்கிட்டு அதை ஒரு செவ்வகம்னு நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். அடுத்தது கொஷின் நம்பர் 6. கொஷின் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் வெக்டர் முறையில் ஏசி மற்றும் பிடி ஆகியவற்றை மூலைவிட்டங்களாக கொண்ட நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஏ வெக்டர் ஏசி வெக்டர் கிராஸ் பிடி வெக்டர் என நிறுவுக. வெக்டர் முறையில் ஏசி மற்றும் பிடி ஆகியவற்றை மூலைவிட்டங்களாக கொண்ட ஏசியும் பிடிங்கிற மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க. நாற்கரம் ஏபிசிடியில் அதனுடைய பரப்பு வந்து நம்ம என்ன நிரூபிக்கணும் 1/2 ஏசி வெக்டர் கிராஸ் பிடி வெக்டர் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும், நாற்கரத்தினுடைய பரப்பு. ஸோ நான் ஒரு நாற்கரம் வரைஞ்சிருக்கிறேன். இது வந்து ஏசி பிடிங்கிறது என்னது மூலைவிட்டம். ஸோ இப்போ நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா முக்கோணம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஏபிசியின் பரப்பு அப்புறம் முக்கோணம் ஏசிடியின் பரப்பு, ஏசிடியின் பரப்பு. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டுமே தனித்தனியாக எடுத்துக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு, ஏபிசின்னா பாருங்கள் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர்னு வரும், ஏதாவது ரெண்டு பக்கம். அதே மாதிரி ஏசிடிக்கு ஏசி வெக்டர் கிராஸ் ஏடி வெக்டர்னு வரும். ஓகே, முக்கோணம் ஏபி 1/2 இருக்கும். 1/2 இன்ட்டு ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஏசி வெக்டர் கிராஸ் ஏடி வெக்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டரை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரெண்டு வெக்டரும் இடம் மாற்றிக்கிறேன். ஸோ இடம் மாற்றினோம்னாலே முன்னாடி ஒரு மைனஸ் வரும். புரியுதா? ஸோ இப்போ மைனஸ் 1/2 இன்ட்டு ஏசி வெக்டர் கிராஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் கிராஸ் ஏடி வெக்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 ஏசி வெக்டரை பொதுவாக வழி எடுக்கலாம். அப்போ என்ன வரும், மைனஸ் இருக்குது, மைனஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர். அதே மாதிரி இப்போ இந்த ஏபி பார்த்திங்கன்னா இந்த திசையில் இருக்குது. இதை நான் இடம் மாற்றினேன்னா பிஏன்னு மாற்றினேன்னா திசை கண்டிப்பாக மாறும், அப்போது ஒரு மைனஸ் வரும். ஸோ அப்போ பிஏன்னு மாற்றக்குள்ளே இது வந்து என்ன ஆகிடுது ப்ளஸ் ஆகிடுது. ஏபிஏ பிஏன்னு மாற்றுறேன், திசை மாறுறதுனால அது சைன் சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ் ஏடி வெக்டர் பாருங்கள், பிஏ ப்ளஸ் ஏடி அது எப்படி எழுதலான்னு பாருங்கள். பிஏ ப்ளஸ் ஏடி இது எதுக்கு சமமாக எழுதலாம், பிடிக்கு சமமாக எழுதலாம். பிஏ ப்ளஸ் ஏடியை பிடிக்கு சமமாக எழுதலாம். ஸோ அப்போ வந்து அந்த பிஏ ப்ளஸ் ஏடியை நான் என்னன்னு மாற்றிக்கிட்டேன், பிடி வெக்டர்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இதான் 1/2 மாடுலஸ் ஏசி வெக்டர் கிராஸ் பிடி வெக்டர். மாடுலஸ் ஏன் போடுறோன்னா அது ஏதாவது குறைமதிப்பு வந்தாலும் நம்ம அதை பாசிட்டிவில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது நாற்கரத்தின் பரப்பு. ஏசி வெக்டர் கிராஸ் 1/2 ஏசி வெக்டர் கிராஸ் பிடி வெக்டர். அதான் நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க கொஷினில். சரி, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 7. ஒரே அடிப்பக்கத்தின் மீதமைந்த இரு இணை கோடுகளுக்கு இடைப்பட்ட இணைகரத்தின் பரப்பளவுகள் சமமானவை என வெக்டர் முறையில் நிறுவுக. இந்த கொஷின் புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். ஒரே அடிப்பக்கமாக இருக்குது, அடிப்பக்கத்தின் மீதமைந்த இரு இணை கோடுகளுக்கு, இணை கோடுகள்
இரு இணை கோடுகளுக்கு இடைப்பட்ட இணைகரத்தின் பரப்பளவுகள். ஸோ அதாவது இந்த கொஷின் பார்த்திங்கன்னா இப்போ அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அடிப்பக்கமாக இருக்கும். சரியா? 2 இணை கோடுகள், இரு இணை கோடுகள், இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 இணைகரம் இருக்குது பாருங்கள். ABCDங்கிற இணைகரம். சரியா? அடுத்தது பாருங்கள் ABCDங்கிற இணைகரம். அடுத்தது ABC'D'ங்கிற இணைகரம். 2 இணைகரம் இந்த இடத்துல இருக்குது. இந்த 2 இணைகரத்துக்குமே பார்த்திங்கன்னா காமனாக ஒரே அடிப்பக்கம் தான் இருக்குது. சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? கொஷின் வந்து இதுதான் கொடுத்துருக்குறாங்க. 2 இணைகரத்துக்குமே பாருங்கள் ABCD இதுவும் அதே மாதிரி ABC'D', 2 இணைகரம் இருக்குது. 2த்துக்குமே பொதுவாக ஒரே ஒரு அடிப்பக்கம் தான் இருக்குது, ஏபிங்கிற அடிப்பக்கம். இந்த 2 இணைகரமுமே சமம் அப்படின்னு சொல்லி நம்ம வெக்டர் முறையில் நிரூபிக்கணும். புரிஞ்சிக்க முடியுதா? கொஷின் புரிஞ்சிக்க முடியுதா? சரி, டயக்ராம் புரியுதா? ஸோ இப்போ அடுத்தது போகலாம். ஸோ இப்போ இணைகரம் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, இணைகரம் ABC'D' அப்படிங்கிற இணைகரத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த இணைகரத்தினுடைய பரப்பு எடுத்துக்கிட்டு நான் என்ன நிரூபிக்கணும், இன்னொரு இணைகரம் என்ன, அது எனக்கு ABCDங்கிற இன்னொரு இணைகரம் இங்கே இருக்குது. அந்த இணைகரம் என்ன, அந்த இணைகரத்தினுடைய பரப்புக்கு சமம் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். ரெண்டுமே சமம்னு சொல்லணும். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறது இணைகரம் ABC'D'. ஸோ இது எப்படி எழுதுறேன், இணைகரத்தின் பரப்பு நமக்கு தெரியும், மாடுலஸ் 2 பக்கம் வரும், AB கிராஸ் AD, இந்த மாதிரி ஒரு இதான் இணைகரத்தின் பரப்பு. ஸோ நம்ம எடுத்துக்கிட்டது ABC'D' தானே, அதனால் ABAD' தான் இணைகரத்தின் பரப்பு. இதை எப்படி பிரித்து எழுத போகிறோன்னா பாருங்கள், இந்த AD' AD'D'ன்னு பிரிக்கலாம், AD + DD' பிரிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ AB வெக்டர் கிராஸ் AD' AD + DD' பிரிக்கலாம். இதை உள்ளே பெருக்குங்க, AB வெக்டர் கிராஸ் AD வெக்டர், AB வெக்டர் கிராஸ் DD' வெக்டர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வெக்டர், 2 வெக்டருமே ஒரே கோட்டில் வந்துச்சுன்னா அதனுடைய கோணம் வந்து நமக்கு 0. அந்த இடத்துல இந்த மதிப்பு 0 ஆகிடும். DD' ஒரே கோட்டில் 2 புள்ளி நம்ம எடுத்தோம்னா அதோட மதிப்பு 0. ஓகேவா? என்ன பாருங்கள், Dயும் D' ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல எந்த விதமான கோணமும் உருவாகாது, அதை 0ன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அப்போ வந்து இந்த மதிப்பு 0 ஆகிடுது. ஓகேவா? அப்போ வந்து மாடுலஸ் AB வெக்டர் கிராஸ் AD வெக்டர். ஸோ பாருங்கள், இது வந்து இன்னொரு இணைகரத்தினுடைய பரப்பு. நம்ம எடுத்துக்கிட்டது ABC'D' எடுத்துக்கிட்டோம். ஆனால் நமக்கு கிடைச்சது என்ன வந்திருக்கு, AD AB கிராஸ் AD இன்னொரு இணைகரத்தினுடைய பரப்பு கிடச்சிருக்குது. ஓகேவா? அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் கொஷின் பாருங்கள், முக்கோணம் ABCயின் நடுக்கோட்டு மையம் G எனில் வெக்டர் முறையில் முக்கோணம் GABயின் பரப்பு ஈக்குவல் டு முக்கோணம் GBCயின் பரப்பு ஈக்குவல் டு முக்கோணம் GCAயின் பரப்பு ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு முக்கோணம் ABCயின் பரப்பு என நிறுவுக. ஓகேவா? ஸோ முக்கோணம் படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு. முக்கோணம் ஏபிசியில் ஜிங்கிறது நடுக்கோட்டு சந்தி. ஓகேவா? நமக்கு இப்போ என்ன நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், முக்கோணம் ஜிஏபி, இதுக்குள்ளே இப்போ 3 முக்கோணம் இருக்கும், ஜிஏபி, ஜிபிசி, பாருங்கள் ஜிஏபி, ஜிபிசி,
ஜிசிஏ 3 முக்கோணம் இருக்குது. இதனுடைய பரப்பு எல்லாமே எதுக்கு சமமாக இருக்கணும்? ஒவ்வொரு பரப்புமே எதுக்கு சமமாக இருக்கும்? 1/3 இன்ட்டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கண்டிப்பாக சமமாக தான் வரும். 1/3 இன்ட்டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு அதுக்கு ஓவராலாக சமமாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம ஏவை வந்து ஒரு ஆதியாக எடுத்துக்க போகிறோம். ஏவை வந்து ஆதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கோணம் ஏபிசியின் நடுக்கோட்டு சந்தி ஜியை வந்து நிலை வெக்டராக எடுத்துக்கிட்டோம்னா ஏஜி வெக்டர் ஈக்குவல் டு, இப்போ நார்மலாக பாருங்கள் ஏஜி வெக்டர் இதெல்லாம் நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க, போன வருஷமே படிச்சிருப்பீங்க. நடுக்கோட்டு சந்தி ஃபார்முலா ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் டிவைடட் பை 3 ஓஜி வெக்டர் ஈக்குவல் டு இப்படி படிச்சிருப்பீங்க. இது வந்து போன வருஷமே நீங்கள் படிச்சிருக்கிறோம் வெக்டரில். சரியா? முக்கோணத்தின் நடுக்கோட்டு சந்தி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஓக்கு பதிலாக தான் நம்ம இங்கே ஏ எடுத்துக்கிறோம். ஏன்னா ஏ வந்து நம்ம ஆதியாக எடுத்துருக்குறோம். அதனால் ஓக்கு பதிலாக இங்கே ஏ வந்திருக்கும். ஏஏ வெக்டர் அப்புறம் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 3 அப்படின்னு எடுத்துருக்குறோம். இதுக்கு ஏஜி வெக்டருக்கு. புரிஞ்சதா? இந்த ஏஜி வெக்டரினுடைய நடுக்கோட்டு சந்தியை எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 ஒரே மாதிரியான வெக்டர் வந்து ஒரே கோட்டில் இருந்ததுன்னா அதோட மதிப்பு 0 ஆகிடுது. ஸோ இப்போ ஏஜி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 3. ஓகேவா? இப்போ நாம் எடுத்துக்க போகிறது முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. ஏபிசியின் பரப்புனா 1/2 இன்ட்டு ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர். அதே மாதிரி ஜிஏபி. இப்போ முக்கோணம் ஏபிசியின் பரப்புனா 1/2 இன்ட்டு ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர்னு எழுதுகிறோம். அதே மாதிரி ஜிஏபினா ஜிஏ கிராஸ் ஜிபி அப்படின்னு எழுதலாம். 1/2 இன்ட்டு ஜிஏ கிராஸ் ஜிஏபி. ஏ வந்து நம்ம ஆதியாக எடுத்துருக்குறோம். அப்போ வந்து ஏபி கிராஸ் ஏஜி அப்படின்னு எழுதலாம். ஏவை தான் நம்ம ஆதியாக எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் அதே முக்கம் ஏபிசியின் பரப்பு. ஜிஏபியின் பரப்பு 1/2 இன்ட்டு மாடலஸ் ஏபி வெக்டர் கிராஸ் ஏஜி வெக்டர். இப்போ வந்து அப்போ 1/2 மாடலஸ் ஏபி வெக்டர் கிராஸ் இந்த ஏஜிக்கு பதிலாக நம்ம பிரதியிடலாம். என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் மேலே? ஏஜிக்கு வந்து என்னென்னு எழுதியிருக்கிறோம்? ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 3 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஸோ அது அப்படியே இங்கே பிரதியிட்டோம். ஓகே, இது அப்படியே இங்கே பிரதியிட்ருக்குறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 1/3 வெளியில் கொண்டு வந்துட்டேன். 1/2 1/3 இது உள்ள பெருக்குங்க. அப்போ ஏபி வெக்டர் கிராஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர். ஸோ 2 ஒரே மாதிரியான வெக்டர் பெருக்கணும்னா அதோட மதிப்பு 0 ஆகிடுது. ஸோ அப்போ 1/3 வெளியில் இருக்குது. அப்போ 1/2 இன்ட்டு ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர். இது வந்து எதனுடைய பரப்பு? 1/3 இன்ட்டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. ஓகேவா? ஸோ நான் ஒரே ஒரு முக்கோணம் ஜிஏபி மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்துருக்குறோம். ஜிஏபிக்கு எடுத்துகிட்டு நம்ம என்ன நிரூபித்தாச்சு? 1/3 இன்ட்டு முக்கோணம் ஏபிசியின் பரப்புன்னு நிரூபித்தாச்சு. ஓகேவா? இதே மாதிரி முக்கோணம் ஜிபிசி, முக்கோணம் ஜிசிஏ இது 3 பரப்பும் இதுன்னு நம்ம நிரூபிக்கலாம். ஓகேவா? அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. Okay. So cos alpha minus beta. cos alpha minus beta na பாருங்கள், இந்த படம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இது ஒரு ஓரலகு வட்டம். இது ஓகேவா? ஓரலகு வட்டம் இது. ஸோ இப்போ இது வந்து பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிறேன் இந்த கோணம் ஆல்ஃபா, இந்த ரெட்டில் போட்டிருக்கிறது இது வந்து பீட்டா. ஓகே, ஸோ இதனுடைய ஆயத்தொலைகள் புள்ளி பார்த்திங்கன்னா பி ஆஃப் காஸ் ஆல்ஃபா, அதாவது இந்த கோட்டுக்கு பி ஆஃப் காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா, எக்ஸ்ஹெச்ச காஸ்னும் ஒய்ஹெச்ச சைன்னும் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த கியூ ஆஃப் இந்த பீட்டாங்கிற கோணத்துக்கு காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா, எக்ஸ்ஹெச்ச ஐ வெக்டர்னும் ஒய்ஹெச்ச ஜே வெக்டர்னும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ கோணம் பார்த்திங்கன்னா கோணம் பிஓக்யூ. ஸோ இப்போ இந்த கோணம் மட்டும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஆல்ஃபா, இது மட்டும் பீட்டா. அப்போ இது மட்டும் என்ன வரும்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. பிஓக்யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ இந்த பி வெக்டர் கியூ வெக்டரை
பிங்கிற புள்ளி கியூங்கிற புள்ளி இருக்குது. இதை வந்து வெக்டரில் எழுதணும். பாருங்கள் நல்லா கவனிங்க. எக்ஸுங்கிறது ஐ வெக்டரு, இந்த ஒய் கோஆர்டினேட்டில் ஒய்ஹெச்சில் இருக்கிறது என்னது, ஒயினுடைய ஆயத்தொலைகள் இருக்கிறது ஜே வெக்டரு. ஸோ இப்போ வந்து ஓபி வெக்டர் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டர். அதே மாதிரி ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே வெக்டர். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டையுமே புள்ளி பெருக்கம் பண்ணுறோம். புள்ளி பெருக்கம் பண்ணக்குள்ள ஓபி வெக்டர் டாட் ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டர் டாட் காஸ் பீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே வெக்டர். இது பெருக்குங்க. காஸ் ஆல்ஃபா புள்ளி பெருக்கம் நமக்கு தெரியும், ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே தான் பண்ண முடியும். ஸோ அப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு திரும்ப வரையறைப்படி இது எப்படி எழுதலாம், ஓபி வெக்டர் டாட் ஓக்யூ வெக்டரை மாடுலஸ் ஓபி வெக்டர் மாடுலஸ் ஓக்யூ வெக்டர் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது ஒரு ஓர்லகு வட்டங்கிறதுனால இந்த ஓபி ஓக்யூங்கிறது ஒரு ஆரம் தான், அதனால் இதனுடைய மதிப்பெல்லாம் 1 ஆகிடும். ஸோ அப்போ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான் இருக்கும். இது சமன்பாடு 2ன்னு எடுத்தாச்சு. சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து பாருங்கள், இடது பக்கம் எல்லாமே ஓபி டாட் ஓக்யூ தான் இருக்குது. இப்போ வலது பக்கத்தை நம்ம சமப்படுத்தி எழுதிக்கிறோம். ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின், 5 மார்க் கேள்வி. இது கரெக்டாக எழுதணும், சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து காஸ்னாலே புள்ளி பெருக்கம் வந்துடணும், சைன்னா என்ன வரணும், வெக்டர் பெருக்கம் வரும், கிராஸில் எழுதணும். ஸோ இப்போ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா சைனில் தான் இருக்குது நமக்கு. சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகே, ஸோ இதனுடைய படம் பாருங்கள், வரைபடம் பார்த்தீங்கன்னா ஓபி பிங்கிறது சேம் அதே மாதிரி மேலே வந்து ஆல்ஃபானும் கீழே ஒரு புள்ளி எடுத்துக்கணும். மைனஸ் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வந்துச்சுனாலே மேலே ஒரு புள்ளியும் கீழே ஒரு புள்ளியும் வர மாதிரி தான் நம்ம படம் வரையணும். மேலே இருக்கிறது ஆல்ஃபா, கீழே இருக்கிற கோணம் வந்து பீட்டா. ஸோ பி ஆஃப் காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா கியூ ஆஃப் காஸ் பீட்டா. இது பாரு, இது வந்து ஒய்ஹெச் வந்து இங்கே 4ஆம் காற்பகுதியில் வரதுனால மைனஸில் வரும், மைனஸ் சைன் பீட்டா. ஓகே, ஸோ கோணம் பிஓக்யூ அதே தான் வரும். டோட்டலாக ஆட் பண்ணோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ ஓபி வெக்டர் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டர். ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஐ வெக்டர் மைனஸ் சைன் பீட்டா ஜே வெக்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து சைனை பொறுத்த வரைக்கும், சைன் சார்பை பொறுத்த வரைக்கும் அது வெக்டர் பெருக்கம், அதை நம்ம கிராஸ் பண்ணி தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சைன் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஓக்யூ வெக்டரை எழுதுங்க, ஏன்னா மைனஸ் வரதுனால. கிராஸ் ஓபி வெக்டர், கிராஸ்னால எப்படி போடுவோம் நம்ம, அணிக்கோவைக்குள்ளே தான் எழுதணும். ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர். ஓக்யூ வெக்டர் பார்த்தீங்கன்னா காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா 0, காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0. இந்த அணிக்கோவை கண்டுபிடிக்கணும். அணிக்கோவை பார்த்தீங்கன்னா ஐ வெக்டர் இன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் வருது, ஜே வெக்டர் இன்ட்டுன்னு பார்த்தா 0 தான் வருது. ஸோ அப்போ வந்து கே வெக்டர் இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா, இந்த பக்கம் பண்ணக்குள்ள ஒரு மைனஸ் வரும். ஸோ இப்போ ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வரையறைப்படி இங்கேயும் ஓக்யூ வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டரை மாடுலஸ் ஓக்யூ வெக்டர் மாடுலஸ் இது வந்து ஓபி வெக்டர் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டர். இப்போ இது ஓர்லகு வெக்டங்கிறதுனால இதுவும் 1 ஆகிடும். ஸோ இப்போ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டர். சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து கே வெக்டர் கேன்சல் ஆகிடும் நமக்கு. ஸோ இப்போ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகேவா? எப்படி தான் எழுதணும், புரியுதா இந்த கொஷின்? இது ரெண்டுமே 5 மார்க் கொஷின். 4 டைப் இருக்குது. எக்ஸாம்பிளில் 2 கணக்கு பார்த்துருந்தோம் எடுத்துக்காட்டில். ஸோ பயிற்சியில் 2 கணக்கு இருக்குது. ஸோ இது 4மே இந்த வடிவத்தில் இருக்குது. 4 கொஷினுமே முக்கியமான கொஷின். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 11. கொஷின் நம்பர் 11 பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு துகள் 1,2,3 எனும் புள்ளியிலிருந்து 5,4,1 என்னும் புள்ளியிலிருந்து 8i வெக்டர் ப்ளஸ் 2j மைனஸ் 6k வெக்டர் மற்றும்
6i வெக்டர் ப்ளஸ் 2j மைனஸ் 2k வெக்டர் என்ற மாறாத விசைகளின் செயல்பாட்டினால் நகர்த்தப்பட்டால் அவ்விசையில் செய்த மொத்த வேலையை காண்க. என்ற புள்ளியிலிருந்து என்ற புள்ளிக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அதை ஓஏ வெக்டர், இன்னொரு புள்ளியை வந்து ஓபி வெக்டர்னு எடுத்துக்கலாம். விசையை பொறுத்த வரைக்கும் நம்ம எஃப் வெக்டரில் தான் குறிக்கணும். 2 விசை கொடுத்துருக்காங்க, மாறாத விசை. அது ரெண்டையும் கூட்டி எடுத்துக்கணும், ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், விசை 2 கொடுத்துருக்காங்க, அது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரே விசையாக மாற்றிட்டேன். 14i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் 8k வெக்டர். அதே மாதிரி என்ற புள்ளியிலிருந்து என்ற புள்ளிக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை ஓஏ வெக்டர் ஓபி. ஸோ டி வெக்டர், இப்போ நமக்கு விசை செய்த வேலை வந்து ஃபார்முலா வந்து W = எஃப் வெக்டர் டாட்டு டி வெக்டர். இதுதான் ஃபார்முலா. ஸோ எஃப் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம், டி வெக்டர் வேணும். டி வெக்டருங்கிறது ஏபி வெக்டர். ஏபி வெக்டர் எப்படி எழுதுவோம்? ஓபி மைனஸ் ஓஏ அப்படின்னு எழுதுவோம். ஸோ இப்போ ஓபி மைனஸ் ஓஏன்னா பாருங்கள், இது ஓபி வெக்டர் 5i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் மைனஸ் ஆஃப் ஓஏ வெக்டர் i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர். இதை மைனஸால் பெருக்கிடலாம். இப்போ 5i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் மைனஸ் i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணக்குள்ள 4i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். ஸோ இது வந்து டி வெக்டர். நமக்கு தேவை என்னது? விசை செய்த வேலை. விசை செய்த வேலை வந்து ஃபார்முலா W = எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர். ஸோ எஃப் வெக்டர் எழுதியிருக்கோம், டி வெக்டர் கண்டுபிடிச்சி எழுதுகிறோம், புள்ளி பெருக்கம் பண்ணுறோம். i டாட் ஐனா 14 × 4, j டாட் ஜேனா 4 × 2, k டாட் கேனா மைனஸ் 8 × மைனஸ் 2. ஸோ இப்போ 56 ப்ளஸ் 8 ப்ளஸ் 16. ஸோ இப்போ வந்து என்ன வருது? 80. விசை செய்த வேலை. புரிஞ்சிக்க முடியுதா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 13 பொறுத்த வரைக்கும் நான் கொஷின் இங்கே எழுதலை. கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 13 பாருங்கள். 3i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் 5k எனும் விசை 4i வெக்டர் ப்ளஸ் 2j மைனஸ் 3k எனும் என்ற வெக்டரை நிலை வெக்டர்களாக கொண்ட புள்ளி வழி செயல்படுகிறது. புள்ளி வழி செயல்படுகிறது, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். புள்ளி வழி செயல்படுகிறது எனில் 2i மைனஸ் 3j ப்ளஸ் 4k என்ற நிலை வெக்டர்களாக கொண்ட புள்ளியை பொறுத்து, இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். அவ்விசையின் முறுக்குத்திறன் எண்ணளவு மற்றும் திசை கொசைன்களை காண்க. பாருங்கள், இந்த புள்ளி வழி செயல்படும் புள்ளியை பொறுத்து. ஸோ இது ரெண்டுமே முக்கியமான வார்த்தை. இதை வச்சு தான் இப்போ இந்த கணக்கு பார்க்க போகிறோம். விசையின் முறுக்குத்திறன் எண்ணளவு அப்புறம் திசை கொஸ்டின்கள். முறுக்குத்திறன் திருப்புத்திறன் ரெண்டும் ஒன்று தான். விசையினுடைய திருப்புத்திறன் m வெக்டர் = r வெக்டர் கிராஸ் f வெக்டர். இதுவும் நம்ம எடுத்துக்காட்டு கணக்கிலே பார்த்தோம். MRF அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 13. ஸோ இப்போ வந்து விசை, ஒரு விசை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ற புள்ளி வழி செல்வதும் மைனஸ் என்ற புள்ளியை பொறுத்து ஆர் வெக்டர் கண்டுபிடிக்கணும். எஃப் வெக்டர் விசை ஒன்று கொடுத்ததுனால அதை எடுத்துக்கிட்டோம். ஆர் வெக்டர் வந்து வழி செல்வதும் மைனஸ் பொறுத்து. எடுத்துக்காட்டு கணக்கில் இதை பார்த்துருக்குறோம். வழி செல்வதும் என்ற புள்ளி வழி செல்வதும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுங்க. மைனஸ் போட்டு என்ற புள்ளியை பொறுத்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ரெண்டாவது எழுதுங்க. ஸோ இப்போ மைனஸ் பண்ணக்குள்ள என்ன வருது பார்த்தீங்கன்னா 2i வெக்டர் ப்ளஸ் 5j வெக்டர் மைனஸ் 7k வெக்டர் ஆர் வெக்டர் = ஸோ விசையினுடைய திருப்புத்திறன் பார்த்தீங்கன்னா m வெக்டர் = r வெக்டர் கிராஸ் f வெக்டர். ஸோ இப்போ ijk r வெக்டர் வந்து 2 5 மைனஸ் 7 2 5 மைனஸ் 7. f வெக்டர் பார்த்தீங்கன்னா 3 4 மைனஸ் 5. ஸோ அணிக்கோவை கண்டுபிடிக்கணும். i வெக்டர் இன்ட்டு இதை விட்டுட்டோம்னா மைனஸ் 25, இந்த பக்கம் ஒரு மைனஸ் வரும், ப்ளஸ் 28 மைனஸ் j வெக்டர் இன்ட்டு மைனஸ் 10 ப்ளஸ் 21 ப்ளஸ் k வெக்டர் இன்ட்டு 8 மைனஸ் 15. ஸோ இப்போ இது சால்வ் பண்ணக்குள்ள 3i வெக்டர் மைனஸ் 11j வெக்டர் மைனஸ் 7k வெக்டர் அப்படின்ட்டுருக்கு. ஸோ திசை எண்ணளவு அப்புறம் திசை கொஸ்டின்கள் கேட்டிருக்காங்க. நம்ம இதை ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். எண்ணளவுனா வேறு ஒன்றும் இல்லை, மாடலஸ் போட்டு என்ன பண்ணணும், அதை ஸ்கொயர் போட்டு இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, மைனஸ் 11 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 121, மைனஸ் 7னா 49, ஆட் பண்ணிங்கன்னா
ரூட் ஆஃப் 179 கிடைக்கும். இது வந்து எண் அளவு. திசை கொசைன்கள் ஃபார்முலா நமக்கு தெரியும். திசை கொசைன்களோட ஃபார்முலா என்னது? x/r, y/r, z/r. ஸோ எக்ஸுங்கிறது 3 பை அது எண் அளவு தான் நமக்கு ரூட் 179. ஸோ -11 ரூட் 179 -7 ரூட் 179. ஓகேவா? ஸோ இதுதான் இது x, y, z. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14. 14ம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். 14 பாருங்கள், கொஷின் பாருங்கள். ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. என்ற வெக்டரை நிலை வெக்டர்களாக கொண்ட புள்ளியில் செயல்படும். அப்புறம் 1 2 3 3 வெக்டர் இருக்குது. விசைகளின் திருப்புத்திறனை பாருங்கள். புள்ளி வழி செயல்படும் வந்து இதுதான் வழி செயல்படும் என்ற மூணு விசை கொடுத்துருக்குறாங்க. இது F1, F2, F3ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம விசைகள் ஆட் பண்ணிக்கணும். விசைகளின் திருப்புத்திறனை 18i + 3j - 9k என்ற வெக்டரை நிலை வெக்டர்களாக கொண்ட புள்ளியை பொறுத்து, இதுதான் புள்ளியை பொறுத்து விசைகளின் திருப்புத்திறன் கண்டுபிடிக்கணும். புரியுதா? கொஷின் நம்பர் 14. இது ஒன்றும் இல்லை, சிம்பிள். எஃப் வெக்டர், அந்த 3 எஃப் வெக்டர் 3 விசை 3 கொடுத்துருந்தாங்களா, அதை 3ஐயும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். 5i வெக்டர் + 3j வெக்டர் + 9k வெக்டர். அப்புறம் அந்த புள்ளி வழி செல்வதும் மைனஸ் என்ற புள்ளியை பொறுத்து அப்படின்றது. இந்த வழி செல்வதும்னா 8i வெக்டர் - 6j - 4k வெக்டர் மைனஸ் ஆஃப் 18i வெக்டர் + 3j - 9k வெக்டர். மைனஸ் உள்ள பெருக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் என்ன கிடைக்குதுன்னா -10i வெக்டர் - 9j வெக்டர் + 5k வெக்டர். ஸோ விசையின் திருப்புத்திறன் m வெக்டர் = ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஸோ இப்போ இது எப்பயும் போல் நம்ம அணிக்கவை போட்டு தான் கண்டுபிடிக்கிறோம். போட்டு சால்வ் பண்ணோம்னா பாருங்கள், m வெக்டர் என்ன கிடைக்குது பாருங்கள், -96i வெக்டர் + 115j வெக்டர் + 15k வெக்டர். ஓகேவா? விசையினுடைய திருப்புத்திறன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 12. கொஷின் நம்பர் 12 பொறுத்த வரைக்கும் கொஷின் பாருங்கள், முறையே 5√2 மற்றும் 10√2 அலகுகள் எண்ணளவு கொண்ட. ஸோ எண்ணளவு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எண்ணளவு கொண்ட 3i வெக்டர் + 4j வெக்டர் + 5k வெக்டர் மற்றும் 10j + 6j - 8k என்ற வெக்டர்களின் திசைகளில் அமைந்த விசைகள். ஸோ இது வந்து விசை, 2 விசை. ஒரு துகளை 4i வெக்டர் - 3j - 2k என்ற வெக்டரை நிலை வெக்டர்களாக கொண்ட புள்ளியிலிருந்து 6i வெக்டர் + j - 3k என்ற வெக்டர்களை நிலை வெக்டர்களாக கொண்ட புள்ளிக்கு என்ற புள்ளியிலிருந்து என்ற புள்ளிக்கு. ஸோ அப்போ வந்து இதை வந்து OA வெக்டர்னும் இதை OB வெக்டர்னு எடுத்துக்கிறோம். விசை செய்த வேலை கேட்குறாங்க. ஸோ F வெக்டர் டாட் D வெக்டர் கண்டுபிடிச்சோம்னா ஓகே. ஸோ இது OA வெக்டர் OB வெக்டர். அப்போ AB வெக்டர்னா OB வெக்டர் - OA வெக்டர்னு வரும். ஓகே. ஸோ என்ற விசை என்ற எண்ணளவு கொண்ட இந்த விசை, 2 விசை இருக்குது. ஓகேவா? ஸோ இது எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொஷின் திரும்ப புரியலாம். ஸோ கொஷின் நம்பர் 12 எண்ணளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஃப் வெக்டர் = எண்ணளவு வந்து 5√2 இருக்குது. எண்ணளவு கொடுத்துட்டாங்கன்னா இது 5(1) அப்படின்னு போடலாம். எஃப் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு F1 வெக்டர். இந்த A கேப்னா ஓரலகு வெக்டர் தான், அது A வெக்டர் / மாடுலஸ் A வெக்டர்னு எழுதலாம். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்னா, ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க 3i வெக்டர் + 4j + 5k ஸ்கொயர் பண்ணிட்டு, மாடுலஸ்னால் என்ன பண்ணுவோம், என்ன அளவுக்கு ரூட் போட்டு இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுவோம். 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25. ஸோ இப்போ 5√2 3i வெக்டர் + 4j + 5k வெக்டர் / √15. ஸோ பார்த்தீங்கன்னா √50 எழுதலாம். எப்படி எழுதலாம், ரூட்டில் இருந்து 25 × 2 5√2ன்னு வரும். ஸோ இப்போ இது கேன்சல் ஆகிடுது, அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன தான் இருக்கும், 3i + 4j + 5kன்னு இருக்கும். அதே மாதிரி விசை 2 பார்த்திங்கன்னா அதனுடைய எண்ணளவு 10√2 இருக்குது. 10√2 F2 கேப்
அப்போ 10√2 இன்ட்டு பாருங்கள் ஏ கேப்னா எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள், ஏ வெக்டர் டிவைடட் பை மாடலஸ் ஏ வெக்டர்னு எழுதலாம். ஸோ அப்போ 10i வெக்டர் ப்ளஸ் 6j மைனஸ் 8k வெக்டர் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த நம்பரை 100 ப்ளஸ் 36 ப்ளஸ் 64 என்ன வந்திருக்கு, 200 வந்திருக்கு. 200 வந்து எப்படி எழுதலாம், 200னா 10√2ன்னு எழுதலாம். அப்போ இது கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்கும். F2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு ஒரே விசையாக தான் எடுத்துக்கணும். அப்போ F வெக்டர் ஈக்குவல் டு F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர். இது வந்து அப்போ இது ரெண்டையுமே கூட்டினோம்னா F1 வெக்டரையும் F2 வெக்டரையும் 13i வெக்டர் ப்ளஸ் 10j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர். அப்புறம் என்ற புள்ளியிலிருந்து என்ற புள்ளிக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை OA OBன்னு எடுத்துருந்தோம். இதுதான் OB வெக்டர். ஸோ OA வெக்டர் OB வெக்டர். இப்போ D ஈக்குவல் டு AB வெக்டர்னால் இது எப்படி எழுதலாம், OB மைனஸ் OA, OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 6 மைனஸ் 4 2i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் k வெக்டர், D வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ விசை செய்த வேலை வந்து W ஈக்குவல் டு F வெக்டர் டாட் D வெக்டர். W ஈக்குவல் டு F வெக்டர் வந்து இந்த டைமு D வெக்டரு புள்ளி பெருக்கம் பண்ணக்குள்ளே I டாட் ஐனா 13 இன்ட்டு 2 10 இன்ட்டு 4 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 பெருக்குனிங்கன்னா 26 ப்ளஸ் 40 ப்ளஸ் 3 கூட்டினோம்னா என்ன வருது, விசை செய்த வேலை 69 கிடைக்குது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இதனுடைய 6.1 பயிற்சி கணக்கை முடித்தாச்சு. ஓகேவா. இப்போ அடுத்த கிளாஸில் பார்த்தோம்னா நம்ம 6.2 தான் பார்க்க போகிறோம். 6.1 எல்லாமே பார்த்தாச்சு, பயிற்சி கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 6.2 தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேர் நோட்டில் நீட்டாக எழுதி வைங்க. ஓகே, எழுதாம விட்றாதீங்க, டைம் கிடைக்கப்பெல்லாம் கொஞ்சம் எழுதி வைங்க. ஓகே. ஸோ ரிமைனிங் வந்து 6.2 அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.